சிங்கர் ஜூனியர் 6 அப்படின்னாலே பூவையார் தான் எல்லார் ஞாபகத்துக்குமே வரும். என்னதான் இந்த சீசன்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே ரொம்ப அருமையா பாடினாலும் பூவையார் எப்போதுமே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். ஈவன் பூவையாருக்காக தான் நான் இந்த ஷோ பாக்குறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. சோ அப்படிப்பட்ட பூவையாரை பத்தி நமக்கு என்ன தெரியும்? பூவையார் அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப ஜாலியா வச்சுப்பான், எல்லாரையுமே கலாய்ப்பான், சூப்பரா கவுண்டர் அடிப்பான், சூப்பரா டான்ஸ் ஆடுவான், டான்ஸ் ஆடிட்டு செம்மையா பாடுவான். கானா அப்படின்னாலே பூவையார் தான். அந்த மாதிரியா பூவையாரோட ஒரு ஜாலியான ஒரு பக்கம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படிப்பட்ட பூவையாருக்கு இன்னொரு ஒரு சோகமான பக்கம் இருக்கு. சோ விஜய் டிவில இன்னைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுல நம்ம பூவையாரோட இன்னொரு ஃபேஸ காட்டுறாங்க. பூவையாருக்கு பாத்தீங்க அப்படின்னா 13 வயசு தான் ஆகுது. அவனுக்கு 7 வயசா இருக்கும் போதே அவருடைய தந்தை இறந்து போயிடுறாரு. சோ 7 வயசுல இருந்தே அவனோட குடும்பத்தை பூவையார் தான் தாங்கிட்டு வரான். அவனோட அக்காவை கூட நீ போ, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவையார் பாடி சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை அந்த 7 வயசுல இருந்தே எடுத்து நடத்துறான். அவனோட அம்மாவும் அவனோட பாட்டியும் இன்னைக்கு இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க பாட்டி அவங்க சொல்றத பார்த்து நம்ம எல்லாருடைய கண்கள்லயுமே கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னோட பேரனை இந்த ஒரு மேடையில பாக்கும்போது என்னோட கண்ணீர் அடக்கவே முடியல, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அவனோட அம்மா சொல்றாங்க, பூவையார் எனக்கு பாடி எடுத்துட்டு தரான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல, அவன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களும் கண்ணீரோட சொல்றாங்க. சோ இந்த சின்ன பையன் இந்த வயசுலயே இப்படி ஒரு குடும்பத்தையும் சோ அவனோட சோகமான பக்கத்தை கேட்கும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே கண்ணுல கண்ணீர் வருது. சோ இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் 1 and 2ல இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கலந்துருக்காங்க. சோ அவங்களுமே பூவையாரோட சோகமான அந்த ஒரு பக்கத்தை பார்க்கும்போது அவங்களுடைய கண்கள்லயுமே கண்ணீர் வருது. அவங்களும் பூவையாருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாங்க. சோ இந்த 10 வயசுல நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? எல்லாருமே சொல்லுவாங்க பூவையார் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கோம் பூவையார் உண்மையிலேயே ஸ்பெஷல் தான். சோ நீங்க பூவையாரோட ஃபேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பூவையாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பூவையார் கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும். பூவையாருக்கு சினிமாவில கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும். அவன் வெள்ளித்திரையிலே கால் பதிச்சு சூப்பரான ஒரு லெவலுக்கு போகணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய ஆசையும். சோ எல்லாருமே பூவையாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க.